முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அழகர்மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த கோயிலில் நடைபெறும் தைப்பூச திருவிழா மிகவும் புகழ்பெற்றதாகும். இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கொடியேற்றம் நடைபெற்றது. மூலவர் சன்னதியின் முன்பு உள்ள தங்கக்கொடி மரத்தில் மங்கள இசையின் பின்னணியில் திருவிழா கொடி ஏற்றப்பட்டது. திருவிழாவில் தினமும் சுவாமி வீதி உலாவும், 10ஆம் தேதி தங்க தேரோட்டமும், 11ஆம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள பண்பொழி திருமலைக்குமார சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து 100 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர். திருவாரூரில் பணிமாறுதல் பெற்ற நிலையில் புத்தக திருவிழாவில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உணர்வு வயப்பட்ட நிலையில் தழுதழுக்க பேசினார். புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்று வந்த 3வது புத்தக திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2 ஆண்டுகளில் 3 புத்தக திருவிழாக்களை நடத்தியது மிகுந்த மனநிறைவு அளிப்பதாக குறிப்பிட்டார். பணிமாறுதல் பெற்றது குறித்து ஆட்சியர் பேசுகையில் அவரது கண்கள் கலங்கின. மூன்றாவது புத்தக திருவிழா, 2 ஆண்டு பணிக்காலத்துல 3 புத்தக திருவிழா நடத்தினது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக இருக்கு. பணி மாறுதலால் செல்லும் ஆட்சியருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நினைவு பரிசை வழங்கினார். என்ன செய்தோமோ அதற்கு இன்னமும் அடுத்தபடி நம்ம செய்யணும். மக்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க கோரி ஈரோட்டில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமாரபாளையம் அருகே வளையக்காரனூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அதில் மாடு முட்டியதில் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற மாடுபிடி வீரர் படுகாயமடைந்தார். மேல் சிகிச்சைக்காக ஈரோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இளைஞரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட உறவினர்கள் உடலை வாங்கிச் சென்றனர். மயிலாடுதுறையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாடிக்கையாளர்களின் பெயரில் போலி நகைகளை அடகு வைத்து 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நகை மதிப்பீட்டாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். வங்கியில் அதிகாரிகள் தணிக்கை செய்தபோது அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகள் போலியானவை என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்த ஜீவானந்தம் வாடிக்கையாளர்கள் பெயரில் போலி நகைகளை அடகு வைத்து பண மோசடி செய்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக வங்கி மேலாளர் தினேஷ் அளித்த புகாரின் பெயரில் ஜீவானந்தத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியலூரில் அரசு பேருந்தை நிறுத்தாமல் மாணவனை திட்டிய ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் சிவசங்கரிடம் ரித்திக் என்ற மாணவர் புகார் ஒன்றை தெரிவித்தார். அரியலூர் தொழுதூர் செல்லும் அரசு பேருந்தை கையை காட்டி நிறுத்த முயன்றபோது ஓட்டுநர் தகாத வார்த்தைகளால் பேசி நிறுத்தாமல் சென்றதாக கூறியுள்ளார். இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க அமைச்சர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஓட்டுநரை பணியிடை நீக்கம் செய்து அரியலூர் பணிமனை மேலாளர் குணசேகரன் உத்தரவிட்டுள்ளார். ஈரோட்டில் உரிய அனுமதியின்றி தேவாலயம் முன்பு பரப்புரையில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட 51 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள தேவாலயம் முன்பு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனது ஆதரவாளர்களுடன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த பறக்கும்படை அதிகாரி தினகரன் தேர்தல் விதிகளை மீறி அவர்கள் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். அதன் பின்னரும் அவர்கள் தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக காவல் நிலையத்தில் தினகரன் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் நாதக வேட்பாளர் உட்பட 50 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே அண்டா தண்ணீரில் தவறி விழுந்த 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது.
பரமன் பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் காஞ்சனாதேவி தம்பதியின் 2 வயது பெண் குழந்தை வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தபோது துணை துவைப்பதற்காக தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த அண்டாவில் தவறி விழுந்துள்ளது. அதனை யாரும் கவனிக்காத நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு குழந்தையை மீட்ட பெற்றோர் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையிலிருந்து தேனி வழியாக போடிநாயக்கனூர் வரையிலான அகல ரயில் பாதையில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் மின்சார ரயில் என்ஜினை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. கடந்த வாரம் மின்சார ரயில் போக்குவரத்திற்கு மின் தொடர்பு ஏற்படுத்தி தரும் பேண்டோகிராஃப் என்ற மின்தட இணைப்பு உபகரண ஆய்வு சோதனை ஓட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. காலை 10:57 மணிக்கு மதுரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட மின்சார ரயில் என்ஜின் தேனி வழியே மதியம் 12:33 மணிக்கு போடி சென்றடைந்தது. ஆண்டிப்பட்டி கணவாய் மற்றும் போடி நாயக்கனூர் பூதிப்புரம் அருகே உள்ள பாலங்களில் ரயில் என்ஜின் வேகம் குறைக்கப்பட்டதால் போடி நாயக்கனூர் வந்தடைய 1 மணி நேரம் 36 நிமிடங்கள் ஆனது. காவிரி படுகை மாவட்டங்களில் இதுவரை 8.42 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் சிக்கல் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல்லின் தரம், ஈரப்பதம், நெல் எடை அளவு, நெல் இருப்பு போன்றவற்றை உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். கடந்த சில நாட்களாக நாள் ஒன்றுக்கு 40,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆண்டை விட சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஒரு ஏக்கருக்கு 70 மூட்டை நெல் கொள்முதல் செய்ய அரசு பரிசீலித்து வருவதாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் இயங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறினார். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் சொல் தமிழா சொல் என்ற மாபெரும் பேச்சுப் போட்டி திருப்பத்தூரில் நடைபெற்றது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தரின் வழிகாட்டுதலின்படி இளைஞர்களுக்கு பேச்சாற்றல், தேசப்பற்று உள்ளிட்டவற்றை வளர்க்கும் வகையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக அதிகபட்ச ஊக்கத்தொகையான 5 லட்சம் ரூபாய் பரிசுடன் மாநில அளவிலான பேச்சுப் போட்டி நடத்தப்படுகிறது. இதற்கான வேலூர் மண்டல அளவிலான தேர்வு திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் நடைபெற்றது. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் தலைவர் கலைமாமணி கரு நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர். இதில் திருவண்ணாமலை இந்தியன் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மதுஷா முதல் பரிசை வென்றார். அவருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. 75,000 ரூபாய்க்கான 2ஆம் பரிசை மேல் விஷாரம் அப்துல் ஹக்கீம் கல்லூரி மாணவர் தமிழ்குமரன் தட்டிச் சென்றார். 3ஆம் பரிசாக 50,000 ரூபாயும் 5 மாணாக்கருக்கு தலா 20,000 ரூபாய் ஆறுதல் பரிசாகவும் வழங்கப்பட்டது. எந்த நோக்கத்தோடு வேந்தர் அவர்கள் இந்த போட்டியை நடத்துகின்றார்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். நாட்டை பற்றி, மொழியை பற்றி, பண்பாட்டை பற்றி, அரசியலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்த இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் வேந்தர் அவர்கள் இந்த போட்டி நடத்தினுடைய முக்கிய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற விதத்தில் பங்கேற்கின்ற மாணவர்கள் பேசுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இப்போ எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்தக்கூடிய இந்த போட்டியுடைய அறிவிப்பு பார்த்த உடனே இதில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பெரிய பரிசு தொகை, பெரிய பரிசு தொகை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய அனுபவங்கள், நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம், நிறைய கருத்துக்களை கற்றுக்கலாம். ஸோ நம்ம பரிசு பெறுறோமோ இல்லையோ, பரிசு அப்படிங்கிறது 2வது விஷயம், நம்ம கற்றுக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறது முதன்மையானது. அப்போ நிறைய அறிஞர்களை, நிறைய தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர்களை வந்து நம்ம பார்க்க முடியும். கிராமப்புற பகுதியிலிருந்து வர மாணவர்கள், குறிப்பாக சொல்லணும்னா பெண் பிள்ளைகள் வெளியே அனுப்பவே மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ். ஏன் சொல்லணும்னா பொண்ணு படிச்சு என்ன செய்ய போறா, இதே தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் பொண்ணு படிச்சா எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். அதை நான் எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த போட்டியில நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல். தமிழகம் முழுவதும் 9 மண்டலங்களிலிருந்து தேர்வு பெறும் மாணவர்கள் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்வார்கள். மாநில அளவிலான போட்டியில் முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 3 லட்சம் ரூபாயும், 3ஆம் பரிசாக 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. உலகத்திற்கு மிக சிறந்த இலக்கிய மின்சார ரயில் என்ஜினின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஈரோட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
பொதுமக்களிடம் மின்சார ரயில் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரயில்வே எலக்ட்ரிக் லோகோ ஷெட் சார்பில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் ரயில் என்ஜின், அதன் பாகங்கள் குறித்து மக்களிடம் ரயில்வே பொறியாளர்கள் எடுத்து கூறினர். மேலும் இருப்பு பாதையில் நிறுத்தியிருந்த என்ஜின் உள்ளே சென்று மக்கள் பார்வையிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மகளிர் குழுவினர் தயாரிக்கும் இயற்கை பொருட்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் சந்தைப்படுத்தப்பட்டன. சங்கரன் கோவில் நீதிமன்ற வளாகத்தின் அருகே அரங்குகள் அமைக்கப்பட்டு விற்பனைக்காக இயற்கை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள், கீரை வகைகளும், சிறுதானிய உணவுப் பொருட்களும், மசாலா பொடி, நாட்டுச் சர்க்கரை, தென்னங்கன்றுகள், மண்புழு உரம் ஆகியவையும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. மகளிர் குழுவினரே நேரடியாக விற்பனைக்கு வைத்திருந்த இந்த பொருட்களை சங்கரன் கோவிலுக்கு வந்திருந்த சுற்றுப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இந்த சந்தையை வாரந்தோறும் நடத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பழுதான திருவிளக்குகளை சரி செய்யவில்லை என கூறி தீப்பந்தங்களை ஏந்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூங்குணம் ஊராட்சிக்குட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் பழுதான திருவிளக்குகளை சரி செய்ய கோரி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மதுரை பறவை அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. செந்தில் நாயகி என்ற பெண் கோவையிலிருந்து காரில் மதுரைக்கு சென்றுள்ளார். அப்போது பறவை அருகே காரின் முன்பகுதியில் திடீரென தீப்பிடித்து பரவ தொடங்கியது. இதையடுத்து செந்தில் நாயகி காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இதில் கார் எரிந்து சேதமடைந்தது. தகவலறிந்த தல்லாக்குளம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் காயமடைந்த இருவர் அதே அரசு பேருந்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். அந்தியூர் அருகே ஈசப்பாறை பகுதியில் அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற குமார், மாதன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். அப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோர் தாமதிக்காமல் இருவரையும் அரசு பேருந்திலேயே அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விபத்தில் படுகாயமடைந்த இருவரை மருத்துவமனையில் சேர்த்த அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனரின் செயல் அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து சென்ற 2 பேர் காவல் நிலையத்தின் மீது 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றுள்ளனர். காவல் நிலையத்தின் இரும்பு கேட் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அதன் மீது பெட்ரோல் குண்டு விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேகத்தின் அடிப்படையில் 10க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிரஷர் உரிமையாளர்களுக்கு எதிராக லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தலைவர் சண்முகப்பா தெரிவித்துள்ளார். கிரஷர் உரிமையாளர்கள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜல்லி, எம்சான் உள்ளிட்ட கட்டுமான மூலப்பொருட்களின் விலையை டன் ஒன்றுக்கு 100 ரூபாய் வீதம் திடீரென உயர்த்தியதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தம் மேற்கொண்டனர். இந்நிலையில் கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வேலைநிறுத்தம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு டன்னுக்கு 80 ரூபாய் அனைத்து மெட்டீரியல்கள் மீதும் எப்படி அன்று பேச்சுவார்த்தை நடத்தினோமோ அதுபோல அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதே போல இறக்கும் இடங்களில் எந்தவித காரணத்தை கொண்டும் நாங்கள் கொடுக்கும் ரேட்டை விட குறைவாக விழுவதில்லை என்ற கருத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்.